ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் செய்யறதுக்கு, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரியட்டும். நான் இன்னைக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ வரல ½ குக் ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்துல உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு தொட்டுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.